இயற்கை நினைத்தால் எதை வேண்டுமானாலும் உருவாக்கும், எதை வேண்டுமானாலும் அழித்துவிடும். சமீபத்தில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவால் வயநாடு மண்ணிற்குள் புதையுண்ட சம்பவம் நமக்கு நினைவிருக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, பிரேசிலில் பெய்த கனமழையால் 233 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த டைனோசரின் புதைப்படிவம் ஒன்று வெளியே தென்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பார்க்கலாம். பிரேசிலில் கடந்த ஜூன் மாதம் பெய்த கனமழையால் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வீடு வாசலை விட்டு இடம்பெயர்ந்தனர். ஊரே வெள்ளக்காடாக காட்சியளித்து கவலையை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் ரியோ கிராண்டோ சூலில் என்ற இடத்தில் உள்ள சாவோ ஜோனோ டோ போலஸின் நீர்த்தேக்கத்திற்கு அருகில் வெள்ள அரிப்பில் சுமார் 233 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர் புதைப்படிமம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெடரல் யூனிவர்சிட்டி ஆஃப் சாண்டா மரியாவின் பழங்கால ஆராய்ச்சியாளரான ரோட்ரிகோ டெம்ப் முல்லர் தலைமையிலான குழு இந்த படிமத்தை கண்டுபிடித்தது. இந்த படிமமானது ஹெரோராசௌரிடே என்ற டைனோசர் குடும்பத்தை சேர்ந்தது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆராய்ச்சியாளர்களின் இந்த கண்டுபிடிப்பானது டைனோசர்களின் வாழ்க்கை முறை, அதன் அழிவுக்கான காரணம் பற்றியும் விரிவான ஆய்வுக்கும் வழிவகுக்கலாம் என்கிறார்கள். ட்ரையாசிக் காலத்தில் பூமியில் சுற்றித் திரிந்த ஹெராரோசௌரிடே டைனோசர் 2 கால்களை கொண்டது என்றும், இதன் கூர்மையான நகங்கள் இரையை பிடிக்க பயன்படுத்தி உள்ளது என்றும், இதன் கால்கள் 8 அடி நீளம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வெள்ளப்பெருக்கினால் சில படிமங்கள் அழிந்தும் இருக்கலாம். எனினும் கிடைத்த படிமங்களை பாதுகாக்க ஆராய்ச்சியாளர்கள் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கண்டுபிடிப்பு இயற்கையின் சக்திகள், பூமியின் வரலாற்றின் மறைக்கப்பட்ட அத்தியாயங்களை அவற்றின் மிகவும் அழிவுகரமான வடிவங்களில் கூட எவ்வாறு கண்டறிய முடியும் என்பதற்கான சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுகிறது. மேலும் இது பழங்கால நினைவு சின்னங்களை அம்பலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் இடையே உள்ள நுட்பமான சமநிலையை அடிக்கோட்டு காட்டுகிறது.